மனுஷங்க மற்றவங்க நல்லா இருந்தால் உண்மையிலே சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னா, அப்படி சந்தோஷப்படுறவங்க ரொம்ப கம்மி தான். மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அதனால் சந்தோஷப்படுறவங்க ரொம்ப கம்மி. அது மாதிரி மற்றவங்க பாதிக்கப்படும்போது அதை கேட்கும்போது சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர்த்த ஒரு 1000 பேர்த்த கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க. அந்த 1000 பேர்த்தையும் மகிழ்ச்சியாக, அதாவது 1000 பேர்த்துக்கும் 1000 பேர்த்த கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க அப்படின்னா, அத்தனை பேருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மனுஷங்க ரொம்ப உயர்ந்தவர்களாக மாறிவிட்டார்களா என்ன? 1000 பேர்த்த கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க அப்படின்னா, அத்தனை பேரையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியாக்க வேண்டும். நமது வீட்டு குடும்பத்துக்கு திருமணத்திற்கு வந்திருக்கிறார்கள், இவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த விருந்தை வைக்கிறார்களா என்ன? அந்தளவுக்கு அவங்க நல்லவங்களாயிட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்க என்ன விருந்து வைக்கிறாங்க? மலிவான உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இந்த மாதிரி தானே வைக்கிறாங்க. பரோட்டா, இதைத்தானே வைக்கிறாங்க. இதை சாப்பிட்டா என்ன ஆகும்? நோய் தான் வரும். அப்போது மனுஷங்க மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறது அவ்வளோ நம்பும்படியாக இல்லை. உண்மையிலே அவங்க நல்லது நினைக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர்கள் ஏன் விருந்து வைப்பவர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன் ஒரு கல்யாணத்தை தடப்படலாம் நடத்தி ஏன் விருந்து வைக்கிறாங்கன்னா, மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது, மற்றவங்கள மகிழ்ச்சியாக வைக்கணுங்கிற நினப்பெல்லாம் கிடையாது. மற்றவங்களுக்கு நோய் வரணும், அதுக்காக தான் அவ்வளோ செலவு பண்ணி விருந்து வைக்கிறாங்க. விருந்து வச்சு அந்த மலிவான உணவு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இந்த மாதிரி விருந்து வைக்கிற காரணமே என்னென்னா, அதை தின்னுபிட்டு மற்றவங்க மன உறுதி இழந்து போய் உடம்புலையும் மனசுலையும் நோய் சீக்கிரம் சாவணுங்கிறக்காக தான் அந்த மாதிரி விருந்து வைக்கிறாங்க. ஏன்னா மனுஷங்க ஒரு 1000 பேர்த்த கூப்பிட்டு 1000 பேரையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அளவுக்கு அவர்கள் உயர்ந்தவர்களாகிவிட்டார்களா என்ன? அப்படிலாம் கிடையாது. அப்படியெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அவர்கள் அப்படி யோசிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கெட்டது செய்கிறதுக்கு தான் ஆர்வமாக இருப்பாங்க என்பதற்கு இந்த விருந்தே ஒரு உதாரணம். மற்றவங்களை அழிய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான் மனித உயிர்களை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் பிறர் அழிய வேண்டும் என்று விரும்புகிறவர்களாகத்தான் மனித உயிர்கள் இருக்கிறார்கள். பிறர் நோய் அவஸ்தைப்படணும், கஷ்டப்பட்டால் இவங்களுக்கு சந்தோஷம், இப்படி நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. பிறர் அழிவை கண்டு சந்தோஷப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட மனுஷங்க மற்றவங்களுக்கு விருந்து வைக்கிறாங்க. ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டு 1000 பேர்த்த வர வச்சு அவங்களுக்கு நல்ல தடப்படல்னு விருந்து வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா வைப்பாங்க. அவருடைய உள்ளுணர்வு என்னவாக வேலை செய்கிறது என்றால், இந்த மாதிரி மலிவான உணவுகளை அவங்களுக்கு விருந்தாக வைத்து அவர்களுக்கு உடம்பில் நோயை வர செய்து சீக்கிரம் சாவணும், நோய் சாவணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. தவிர மற்றபடி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மனுஷங்க உயர்ந்து போயிட்டு வரலாம் என்ன? அப்படி உண்மையிலே நினைக்கிறாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அவங்க என்ன மாதிரியான உணவு விருந்தாக வச்சுருப்பாங்க தெரியுமா? காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, பழங்கள், பச்சை காய்கறிகள், அப்புறம் தயிர், மோர், பால், அப்புறம் தேன், இந்த மாதிரி தான் பயிர் வகைகள், பருப்பு வகைகள், இந்த மாதிரி தான் விருந்து வச்சுருப்பாங்க. விருந்தாக என்ன வைக்கிறாங்கன்னா, பிரியாணி வைக்கிறாங்க, வத்த குழம்பு வைக்கிறாங்க, சோறு, பூரி, பொங்கல், இட்லி, தோசை, இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. இதை சாப்பிட்டா நோய் வரும்னு நம்ம பல தடவை சொல்லிட்டேன். என்னுடைய வீடியோக்களில் பல தடவை சொல்லிட்டேன். இதெல்லாம் மலிவான உணவுகள், போதை உணவுகள், குற்ற உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை சொல்லிட்டேன். அதனால் இதெல்லாம் சாப்பிட்டா நோய் தான் வருங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அதனால் இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய உள்ளுணர்வை தான் அது வெளிப்படுத்துகிறது. அகத்தில் இருப்பது முகத்தில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மனுஷங்க அடி மனசில் என்ன இருக்குது அதுதான் உண்மை. அந்த உண்மை தான் வெளியில் வெளிப்படும். உண்மையிலே மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா விருந்தில் என்ன வைப்பாங்க தெரியுமா? மற்றவங்க நல்லா மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவி செய்கிற உணவுகளைத்தான் அவர்கள் விருந்தாக கொடுத்துருக்கணும். என்னது? காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், கீரை கூட்டு, இந்த மாதிரி தயிர், மோர், பால், தேன், அது மாதிரி பயிர் வகைகள், பருப்பு வகைகள், இந்த மாதிரி தான் வச்சுருக்கணுமே தவிர, அப்போ அந்த மாதிரி வச்சா யாராவது கல்யாணத்துக்கு போவாங்களா? இப்படியெல்லாம் கீரை பொரியல், கீரை கூட்டு, காய்கறி பொரியல்லாம் வச்சாக்கா இதை திங்கிறக்காக யாரும் கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க, மொய்யும் எழுத மாட்டாங்க. இப்போ மக்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கே நம்ம அழிவை தேடி தான் போகிறாங்க. மக்களே அழிவை தான் ஆர்வமாக தேடி போகிறாங்க. எங்கே நாம் அழிவதற்கு வழி இருக்குது, யார் விலையை விரித்து வச்சுருக்காங்க, போய் மாட்டிக்கலாம் அப்படின்னு தான் அலைகிறாங்க. மக்களும் அப்படி தான் அலைகிறாங்க. உண்மையை சொன்னால் பொய் தான் இங்கே வரவேற்பை பெறுகிறது.
பொய், அப்புறம் வந்து அழிவு தான். எங்கே அழிவை நோக்கி தான் மக்கள் ஆர்வமாக போகிறாங்க. அழிவை பார்த்து தான் இவங்க பரவசம் அடைகிறார்கள்.